த்ரோம்போசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து டைலேட்டட் ஆஃப் தி டார்டஸ் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த சூப்பர்ஃபிஷியல் வெயின் ஆஃப் தி லிம்பு. இதுதான் வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இஸ் கால்ட் அஸ் த வெரிகோஸ் வெயின் சொல்கிறாங்க. இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த வெரிகாசிட்டியில் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த வெரிகாசிட்டியில் வந்து ஒரு லாங் ஸ்பான்டேனியஸ் வெரிகாசிட்டி அண்ட் ஷார்ட் ஸ்பான்டேனியஸ் வெரிகாசிட்டி, அதுக்கப்புறம் ஈசோஃபேஜியல் வீனஸ் ஃபங்க்ஷனல் வெரிகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெமராய்டு இதெல்லாமே வந்து வெரிகோஸ் வெயினோடது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா வெரிகோஸ் வெயினோட டைப்பு. இப்போ வந்து டெஃபினிஷன் டைப்பு, எக்ஸாம்பிள், இன்வெஸ்டிகேஷன், ட்ரீட்மெண்ட். இன்வெஸ்டிகேஷன் வந்து டோப்ளர் அல்ட்ராசவுண்ட், டக்டஸ் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி வெரிகோஸ் வெயின் வந்து கஞ்சனைட்டல்லேருந்து வரக்கூடியது. இப்போது வந்து கஞ்சனைட்டல் வீக்னஸ்னாலையும் வெசில் வாலில் வரக்கூடியது. செகண்டரி வெரிகோஸ் வெயின் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சி அண்டு பெல்விக் டியூமர் அண்டு பில்ஸ்னால் வரக்கூடியது. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசவுண்டு. அதுக்கப்புறம் வந்து டாட்டெக்ஸ் அல்ட்ராசவுண்டுன்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு டாட்டெக்ஸ் அல்ட்ராசவுண்ட் டூப்பு. அதுக்கப்புறம் வந்து டியூப்ளெக்ஸ் அண்டு டூப்ளர்ன்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வெரிகோசிட்டி வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து கன்சர்வேட்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, இன்ஜெக்ஷன் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. கன்சர்வேட்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வந்து என்னதுன்னா கன்சர்வேட்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. கன்சர்வேட்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இஸ் அ லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எஸ் இன்ஜெக்ஷன் இஸ் லைனர் டு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சர்ஜரியில் வந்து வரக்கூடியதாக வந்து கன்சிஸ்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ஜரியில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின் வந்து என்னதுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னதுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயினில் வந்து EZEMA எக்ஸிமா டெர்மடைட்டிஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தெர்மோதெலியோசிஸ், ஹெமரேஜ், அதுக்கப்புறம் வந்து ஃபிமிபிக் வெரிகோஸ் வெயின், த்ரோம்போஃபிமிபிக் வெரிகோஸ் வெயின் இருக்குது. டீப் வெயின் த்ரோம்போசிஸ், அதுக்கப்புறம் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஆல்சோ இப்போ டீப் வெயின் த்ரோம்போசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டீப் வெயின் த்ரோம்போசிஸ். இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து ஒரு பால்பபிளோ இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து என்னதுன்னா ஒரு பால்போ த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பால்போ த்ரோம்போசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரோம்போசிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த த்ரோம்போசிஸ் வந்து கீழே வந்து வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து பார்க்கலாம் இந்த த்ரோம்போசிஸை. இது இப்படி தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி த்ரோம்போசிஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இமேஜ்லாம் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி டயக்ராமும் வரைஞ்சிக்கிறணும். இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த பிளட் வெசல்ஸ் இருக்குது, இந்த பிளட் வெசல்ஸில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். டாட்டாக வந்து வச்சு போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸோட டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ஸ்லைட் ஷேர். இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்கா, இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸோட ஸ்லைட் ஷேர் வந்து எப்படி இருக்குதுன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் இந்த த்ரோம்போசிஸ் வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு கிளாட் மாஸாக இருக்குது. ஒரு கிளாட் மாஸாக வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இந்த வெயின் வந்து இது வந்து அக்யூட் த்ரோம்போசிஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து டீப் வெயின் அப்படி சொல்கிறாங்க. அக்யூட் த்ரோம்போசிஸ் ஆஃப் டீப் வெயின்.
இதான் வந்து அக்யூட்டாக வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு த்ரோம்போசிஸ் வந்து இருக்கும். இதான் வந்து அக்யூட் த்ரோம்போசிஸ் ஆஃப் டீப் வெயின் சொல்கிறாங்க. இப்போ வந்து இதோட காசஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த த்ரோம்போசிஸ் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கிளாட்டாக இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் அதுக்கப்புறம் ஆன் தி டீப் வெயின். அதாவது டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னால் வந்து இந்த 3 வெயின் த்ரோம்போசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கிளாட் ஃபார்மேஷன் இந்த டீப் வெயின் ஆஃப் த பாடி இஸ் யூஸ்வலி இந்த லெக்கில் வந்து வரக்கூடியது தான் வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ். இப்போ வந்து காசஸ் எது மூலமாக வரும் அப்படின்னா வந்து THRO த்ரோம்போசிஸ் போட்டு ட்ராமா காசஸ் வந்து எத்தியாலஜி தானே. ட்ராமா, ஹார்மோன், ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்சி, அதுக்கப்புறம் பிளட் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக் அதுக்கப்புறம் வந்து சீரியோசிஸ், இங்கே சீரியஸ் இல்னஸாக இருக்குது ஆர்த்தோபெடிக்கில். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரெசிவ், அதுக்கப்புறம் சீரியஸ் இல்னஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன் ஸ்ப்ளீனோமெகலி இதெல்லாமே வந்து இருக்குது. வந்து சீரியஸ் இல்னஸ், ஸ்ப்ளீனோமெகலி, இம்யூனோஸ்டெபிலைசேஷன், ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, பிளட் டிஸார்டர், மெலிக்னன்சி, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் ரோடுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் ட்ராமா. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் இஸ் யூஸ்வலி எடிமா. இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து விர்கென்ஸ் ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா வந்து மோர் தென் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு விக்ரோ வந்து ஒரு ட்ரையாட் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபேக்டரில் வந்து ஹைப்பர் கொயாகுலபிள் ஸ்டேட்டு, எண்டோதீலியல் டேமேஜ், அதுக்கப்புறம் வந்து வெரிகோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரிகஸ்னால் வெயின் தானே சொல்லுவாங்க. ஹைப்போகொயாபிள் வந்து வெரிகஸ்டாசிஸ், ஹைப்பர் கொயாகுலபிள் அண்ட் எண்டோதீலியல் டேமேஜ் வந்து நடக்குது. வெரிகோஸ்டாசிஸ் இருக்கும், ஹைப்பராக வந்து கொயாகுலபிள் வந்து உள்ளே நடக்குது, அது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்டோதீலியல் டேமேஜ், இது வந்து ஒரு ட்ரையாட்ஸாக வந்துருக்குது. இப்போ இதோட பேத்தாலஜி பற்றி பார்க்கலாம். பேத்தாலஜியில் வந்து பார்த்துட்டோன்னா பேத்தாலஜி வந்து எப்படி இருக்குதுன்னா இந்த வெசில் வந்து மேபி ட்ராமா அதனால் வந்திருக்குமா. அதில் வந்து பிளேட்லெட் வந்து வில் பி த சைட் ஆஃப் தி வீனஸில் வந்து இந்த ஸ்டாட்டிக் ப்ரெசண்ட்டாக வந்து இருக்குது. இந்த பிளேட்லெட் வந்து ஃபைப்ரின், அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரின் அண்டு இனிஷியல் கிளாட்டாக வந்துருக்குது. ஆர்பிசி வந்து ட்ராப் வந்து ஃபைபர் மெஷ் வந்து ட்ராப்பாக இருக்குது. இப்போ நம்ம டயக்ராம் வரையணும்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல டயக்ராம் வரைஞ்சிக்கிறணும். உள்ளே வந்து த்ரோம்போசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எம்பாலிசம். இப்போ வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பண்ணி பார்க்கலாம். வந்து அதுக்கப்புறம் வந்து செஃப் பெயின், இப்போ வந்து கஃப் பெயின் இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் பிட்டிங் எடிமா இருக்குது. இன்க்ரீசிங் இந்த ஸ்கின் டெம்பரேச்சர் வந்து அதிக இன்க்ரீஸாக இருக்கும். சைனோசிஸ் கேன் பி அக்கர் இன் தி சிவியர் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லெஸ் ஃப்ரீக்வெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வீனஸ் த்ரோம்போசிஸ். அதுக்கப்புறம் வந்து பெலிகோமேட்டமேட்டேசியா, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பெலிகோகேரோலியான் இருக்குது, வீனஸ் கேங்க்ரீன் இருக்குது, பெலிகோகேரியான் இருக்குது, வீனஸ் கேங்க்ரீன். இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து இது நல்லாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ரிஸ்க் ஃபேக்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து முதல்ல எடிமா இருக்கும், எரித்திமா இருக்க ஆஃப் த வீனஸ் ஆஃப் த லெக்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டல் ஏக் அண்டு நாச்சி பெயின், அதுக்கப்புறம் வந்து டல் ஏக் வந்து இருக்கும், நாச்சி பெயின் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நாச்சி பெயின் வந்து இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து லோ கிரேட் ஃபீவர் வந்து பார்க்க முடியும். லோ கிரேட் ஃபீவர் வந்து நம்மளால் பார்க்க முடியும். லோ கிரேட் ஃபீவர் அண்ட் இன்க்ரீசிங் இந்த பல்ஸ் டியூ டு தி கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பிளெக்மோசியா, ஆல்பா டல், அதுக்கப்புறம் இஸ் ரெஃபர் டு தி லெக், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் லெக். ஆல்கா டல் இஸ் ரெஃபர்ஸ் டு த ஒயிட் லெக்கில் வந்து வெள்ளை கலரில் வந்து லெக் இருக்குல்ல, அதில் வந்து இந்த இதில் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் பிளெக்மோசியான்னு சொல்கிறாங்க. பிளெக்மோசியா அதுக்கப்புறம் வந்து கரோலியா டால்கமில் வந்து ப்ளூ லெக்காக வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஆல்பா வந்து டால்டன் வந்து ஒயிட் லெக்கு. அதுக்கு வந்து பிளெக்மாசியே அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குளோரோபுலா டொல்லஸ் வந்து
குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ளூ லெக்காக இருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து டூப்ளராக இருக்கும். டூப்ளர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அப்புறம் காண்டாக்டில் வந்து அப்புறம் வந்து அப்புறம் வீனோகிராஃபி. காண்டாக்டில் வந்து வீனோகிராஃபி வந்து இருக்குது. காண்டாக்டில் வீனோகிராஃபி, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வந்து டூப்ளர் அல்ட்ராஸ்கோப்பி, வீனோகிராஃபியில் வந்து பார்ப்பாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா வந்து ஹெப்பாரின் வந்து ஒரு 10 டேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹெப்பாரின் வந்து 10 டேஸ் ஆன்டிகோயாகுலன்ட் தானே. ஹெப்பாரின் வார்ஃபேரின் ஆன்டிபிளேட்லெட் ட்ரக், ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து காம்ப்ளிகேஷன்ஸு. காம்ப்ளிகேஷன்ஸில் என்ன இருக்குதுன்னா ஒரு பெர்மனெண்ட் எடிமா இருக்குது. ஒரு பெர்மனெண்ட் எடிமா வந்துடும். பல்மனரி எம்பாலிசம், அதாவது பல்மனரி எம்பாலிசம் வந்து வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹீலிங் அல்சர் வந்து வந்திருக்கும். இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து வெரிகோஸ் வெயினோடது.